Taste the Daily. கோவை மாவட்டம் மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இப்பகுதியில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தை தொடர்ந்து மக்களிடையே விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாமை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். மாவட்ட அம்மா பேரவையுடன் கோழிப்பாறை அகல்யா டயாபிட்டிஸ் மருத்துவமனை மற்றும் அகல்யா கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்த மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் கண் பரிசோதனை செய்த பயனாளர்களுக்கு இலவச கண்ணாடிகளை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலும் மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் மற்றும் மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் தண்டராம்பட்டு கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான S ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். சில நாட்களுக்கு முன் மழை பெய்த நிலையில் முறையான வடிகால் வசதி இல்லாமல் அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியது. இதையடுத்து அம்மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டதோடு நோயாளிகளிடமும் சிகிச்சை அளிக்கப்படும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையின் உட்புறத்தில் வடிகால் அமைத்து மழைநீர் தேங்காமல் வெளியேற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உறுதியளித்தார். மருது சகோதரர்களின் 224ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விருதுநகரில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருத்தங்கல் மற்றும் சிவகாசி பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மருது சகோதரர்களின் திருவுருவ படங்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர்கள் அன்பழகன், அன்பரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் சு ரவி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பூண்டி ஒன்றிய கழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல் பணிக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. பூண்டி, சென்றாயன் பாளையம், தோபூர் உள்ளிட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் BV ரமணா தலைமையில் தேர்தல் பொறுப்பாளர் விஜய் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் MS யோக விக்னேஸ்வரன், தென்சென்னை தெற்கு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் K அருண் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் PB பாலாஜி உட்பட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நீரில் மூழ்கி அதிமுக இளைஞரணி நிர்வாகி உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தாரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் சரோஜா ஆறுதல் தெரிவித்து உதவித்தொகையை வழங்கினார். அதிமுக இளைஞரணி நிர்வாகியான பழனிசாமி கட்டிப்பாளையம் ஏரியில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதனை அறிந்த முன்னாள் அமைச்சர் சரோஜா பழனிசாமியின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு உதவித்தொகையையும் வழங்கினார். வேலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் அதிமுகவினர் நேரில் ஆய்வு செய்தனர். மண்டித்தெரு, நேதாஜி மார்க்கெட், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் SP ராகேஷ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் K அமர்நாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். மருது சகோதரர்களின் 224வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மருது சகோதரர்கள் திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்யப்பட்டது. ஆலங்குளம் பகுதியில் உள்ள மருது சகோதரர்களின் திருவுருவ சிலைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தாவேகா என்ற புதிய கட்சியை வளரவிடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாகவும் இருப்பதாகவும், திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்வது அவசியம் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மேலும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியின் வழியில் புரட்சித் தமிழரும் செயல்படுவதாகவும், அதிமுகவை எவராலும் அடிமைப்படுத்தவும் இயலாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுகவுடைய நிலைப்பாடு சொல்றாங்க. திமுக எப்படிப்பட்ட கட்சி? அந்த கட்சி ஒரு புது கட்சியை வளர விடாது. அந்த கட்சியை அழைக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும்ன்ற அடிப்படையில் தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய அண்ணா திமுக அவங்களை சேர்த்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படின்றலாம் ஒன்றும் இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அம்மா புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியாரும் சரி, நாங்க பார்த்து தான் கூட்டணியில் யாருக்கும் சீட்டு எவ்வளவு என்னன்றது கொடுப்பாங்க. எங்க பொதுச் செயலாளர் தான் பார்த்து கொடுப்பார். எங்க பொதுச் செயலாளர் தான் எடுப்பார் யார் கூட கூட்டணி என்பது. அந்த நேரத்தில் இன்னும் காலம் இருக்கு. நாங்க யாருக்கு அடிமை இல்லை, நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அண்ணா திமுக யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. புரட்சி தலைவரும் அப்படித்தான், புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படித்தான், இன்னைக்கு எடப்பாடியாரும் அப்படி இதே மாதிரி தான். நாங்க யாருக்கும் பணிந்து போறவும் கிடையாது. நாங்க மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம்.